ஸ்ரீ கேதார காண்டம் 4ஆம் அத்தியாயம். ஸ்ரீ வீரபத்ரருக்கும் பகவான் ஸ்ரீமகாமூர்த்தி மற்றும் பிறருக்கும் இடையிலான போர். லோமசர் கூறினார், பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுமூர்த்தி உரைத்த வார்த்தைகளை செவிமடுத்ததும் தட்சன் பின்வரும் வார்த்தைகளை கூறலானான். மதுவை அளித்தவரே பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே, வேதங்கள் பிரமாணம் அதிகாரபூர்வமானவை அல்ல என்பது போன்ற தோற்றத்தை தாம் ஏற்படுத்திவிட்டீர். ஒருவன் வேத சடங்குகளை கைவிட்டுவிட்டு ஈஸ்வரனாரின் இறைவனின் அதிகாரபூர்வ தன்மையை வலியுறுத்தும் கோட்பாடை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள இயலும்? தர்மத்தை நிலைநிறுத்தியவரான ஸ்ரீ மகாவிஷ்ணுவே பகவானே, இதனை எனக்கு தாம் விளக்கி அருளுங்கள். தட்சன் இவ்வாறு வினவியதும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு அவனுக்கு ஆறுதல் கூறும் வகையில் பின்வருமாறு கூறினார். வேதங்கள் 3 குணங்களையே, சத்வ ரஜ தமோ குணங்கள் தங்கள் கருப்பொருளாக கொண்டுள்ளன. அவை வேறாக இருக்க இயலாது. வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள சடங்குகள் ஈஸ்வரனால் இல்லாமல் எவ்வாறு பலனளிக்க இயலும்? அவை நிச்சயமாக பலனற்றவையாகவே போய்விடும். எனவே எப்பாடுபட்டாவது ஈஸ்வரனாரிடமே அடைக்கலம் தேடுங்கள். கோவிந்தனான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு இவ்வாறு கூறிக்கொண்டிருந்த பொழுதே வீரபத்ரனின் படைக்கு இணையான ஒரு பெரும் படை கடல் அங்கு வந்து சேர்ந்தது. தேவர்கள் சுரர்கள் அனைவரும் அதனை கண்டனர். அக்கணம் ஆத்ம தத்துவத்தை விளக்குவதில் ஈடுபட்டிருந்த பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை கண்டு தேவேந்திரன் நகைத்தான். கரத்தினில் வஜ்ராயுதத்தை ஏந்தியவாறு தேவர்களுடன் இணைந்து போரிட அவன் விருப்பம் கொண்டான். சிவகணங்களை விரட்டி அடிப்பதில் உறுதியாக இருந்த பிருகு முனிவர் தேவேந்திரனை விரைந்து செல்லுமாறு தூண்டினார். அதன் பின்னர் சிவகணங்கள் குழுக்களாக அணிவகுத்து தேவர்களுடன் போரிட்டன. அவர்கள் ஒருவரை ஒருவர் அம்புகள், இரும்பு தடிகள் மற்றும் கூர்மையான எரி படைகளால் தாக்கிக் கொண்டனர். அந்த பெரும் போர்க்கள திருவிழாவின் போது பல சங்கங்கள் முழங்கப்பட்டன. அதேபோல் துந்துபி, படகம், திண்டிமம் போன்ற பலவிதமான பேரிகைகளும் முழங்கப்பட்டன. அந்த பேரொலியை கேட்டு தேவர்கள் தங்களை பெருமைப்படுத்தி கொண்டதாக உணர்ந்தனர். திக்பாலகர்களுடன் இணைந்து அவர்கள் சிவபெருமானின் தொண்டர்களை கொன்றொழித்தனர். அவர்களில் சிலர் வாள்களால் வெட்டி கொல்லப்பட்டனர். சிலர் இரும்பு தடிகள் கொண்டு நசுக்கப்பட்டனர். 100 கணக்கிலும் 1000 கணக்கிலும் இருந்த அந்த கணங்கள் அனைத்தும் தேவர்களால் முற்றிலுமாக தோற்கடிக்கப்பட்டு விரட்டி அடிக்கப்பட்டன. பிருகுமுனிவரின் மந்திர சக்தியாலேயே தேவேந்திரனை தலைமையாக கொண்ட திக்பாலகர்களால் அந்த கணங்கள் உடனடியாக தோற்கடிக்கப்பட்டு பின்வாங்க செய்யப்பட்டன. அக்னியை வழிபடுபவராக யாகத்தை செய்த பிருகு முனிவராலேயே அந்த கணங்களின் அழிவு நிகழ்த்தப்பட்டது. தேவர்களுக்காகவும் அவர்களின் மகிழ்ச்சிக்காகவும் அந்த வழிபாட்டு சடங்கை செய்வதற்காகவே அவர் இதில் தீட்சை பெற்றிருந்தார். அதன் மூலமாகவே தேவர்கள் அந்த கணத்திலேயே வெற்றி பெற்றனர். தனது சொந்த படை தோல்வி அடைவதை கண்ட வீரபத்ரர் கடும் சினமுற்றார். அவர் பூதங்கள், பேய்கள் மற்றும் பிசாசுகளை பின்வரிசைக்கு செல்லுமாறும் காளை வாகனத்தில் சவாரி செய்வோரை முன்னால் சென்று தாக்குமாறும் பணித்தார். மிகுந்த வலிமை வாய்ந்த அந்த தலைவன் கூர்மையான திரிசூலத்தை ஏந்தி போர்க்களத்தில் தேவர்கள், யட்சர்கள், பிசாசுகள், குஹ்யகர்கள் மற்றும் அசுரர்களை தாக்கி வீழ்த்தினான். ஈட்டிகளால் குத்தியவாறு கணங்கள் அனைத்தும் தேவர்களை கொல்லத் தொடங்கின. அவர்களில் சிலர் வாள்களால் வெட்டப்பட்டு 2ஆக பிளக்கப்பட்டனர். சிலர் இரும்பு தடிகள் கொண்டு நசுக்கப்பட்டனர். போரின் போக்கில் சிலர் கோடாரிகளால் வெட்டப்பட்டு துண்டு துண்டாக்கப்பட்டனர். 100கணக்கானோர் ஈட்டிகளால் குத்தப்பட்டனர். சிலர் கிழித்து துண்டாடப்பட்டனர். இவ்வாறு அனைவரும் தோல்வியடைந்து அங்கிருந்து ஓடி தப்பத் தொடங்கினர். ஒருவரை ஒருவர் தழுவியவாறு அவர்கள் மீண்டும் விண்ணுலகத்திற்கு திரும்பினர். தேவேந்திரனை தலைமையாக கொண்ட உலக காவலர்கள் மட்டுமே அங்கே போரிட துடிப்புடன் எஞ்சியிருந்தனர். அவர்கள் பிரகஸ்பதியிடம் ஆலோசனை வினவினர். நாங்கள் இவ்வாறு வெற்றி பெற இயலும். பிரகஸ்பதி உடனடியாக தேவேந்திரனுக்கு பின்வருமாறு விடையளித்தார். பிரகஸ்பதி கூறினார், பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மூர்த்தியால் முன்னொரு காலத்தில் கூறப்பட்ட வாக்கு இன்று உண்மையாகிவிட்டது.
ஒரு புனிதமான சடங்கின் பலனை அருள்பவராக ஈஸ்வரனார் இறைவனார் இருப்பாரே ஆனால் அவர் அந்த பலனை அச்சடங்கை செய்தவருக்கே வழங்குகிறார். அச்சடங்கை செய்யாதவர் மீது அவருக்கு எந்த அதிகாரமும் ஆற்றலும் இல்லை. மந்திரங்களோ அனைத்து மருத்துவ மூலிகைகளோ மாந்திரிகமோ உலகியல் சடங்குகளோ புனித சடங்குகளோ வேதங்களோ ஏன் மீமாம்சை நெறிகள் இரண்டோ கூட ஈஸ்வரனாரை புரிந்து கொள்ளும் ஆற்றலற்றவை. அசைக்க முடியாத பக்தியின் மூலமாக மட்டுமே அவரை அறிந்து கொள்ள இயலும். மன அமைதி மற்றும் பேரானந்தம் ஆகியவற்றின் வாயிலாகவே சதாசிவனாரை அறிந்து கொள்ள இயலும். இன்பமும் துன்பமும் ஆகிய பண்புகளை கொண்ட இந்த முழு பிரபஞ்சமும் அவர் மூலமாகவே தோற்றம் பெறுகிறது. ஆயினும் நற்செயல்கள் எவை தீய செயல்கள் எவை என்பதை விளக்கும் விருப்பத்துடன் நான் மேலும் சிலவற்றை எடுத்துரைக்கிறேன். தேவேந்திரனே, உலகை காக்கும் பிற தேவர்களுடன் இணைந்து தாம் இங்கு வந்திருப்பது ஒரு பேதமையாகும். அதே பேதமையை துணையாக கொண்டு இனிமேல் தம்மால் சாதிக்கக்கூடியது ஏதேனும் உள்ளதா என்ன? ருத்ரனின் உதவியாளர்களான அதீத பேரொளி கொண்ட இந்த கணங்கள் இப்போது கடும் சீற்றம் கொண்டுள்ளனர். உயர்ந்த நற்பேறு பெற்ற அவர்கள் எதையும் மிச்சம் வைக்காமல் அழித்தொழித்து விடுவர். பிரகஸ்பதியின் இவ்வார்த்தைகளை செவிமடுத்ததும் விண்ணுலகில் வசிப்போர் அனைவரும் உலகை காக்கும் பெரும் தேவர்கள் அனைவரும் மிகுந்த கலக்கமும் கவலையும் அடைந்தனர். அப்போது மிக அருகிலேயே கணங்களால் சூழப்பட்ட அவர் கூறினார், உங்கள் அறியாமை காரணமாகவே நீங்கள் இங்கு அவதானத்தை புகழ்மிக்க சாதனையை நாடி வந்துள்ளீர்கள். உங்கள் மன நிறைவிற்காக நான் இப்பொழுதே உங்களுக்கு அந்த அவதானத்தை துண்டு துண்டாக வெட்டுதலை அளிக்கிறேன். இவ்வாறு கூறிய பின் அவர் கூர்மையான அம்புகளால் அவர்களை ஆவேசத்துடன் தாக்கினார். அந்த அம்புகளால் தாக்கப்பட்டு அவர்கள் அனைவரும் 10 திசைகளிலும் சிதறி ஓடினர். உலகை காக்கும் காவலர்கள் அவ்விடத்தை விட்டு அகன்றதும் தேவர்கள் பயந்து ஓடியதும் வீரபத்ரர் கணங்களுடன் சூழப்பட்டு யாகசாலைக்குள் நுழைந்தார். அக்காலத்தில் தேவாதி தேவனான ஜனார்த்தனருக்கு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு நிகழ்ந்தவை அனைத்தையும் அறிவிக்க விரும்பிய முனிவர்கள் அனைவரும் ஒருமித்த குரலில் அவரிடம் இவ்வாறு கூறினார்கள். தட்சனின் யாகத்தை பாதுகாத்தருளும். ஐயமின்றி தாமே யாகத்தின் உருவமாக திகழ்பவர் ஆவீர். முனிவர்களின் இவ்வார்த்தைகளை செவிமடுத்ததும் எங்கும் நிறைந்து வரும் ஆன்மீக உணர்வுகளை ஒளிரச் செய்பவருமான ஜனார்த்தன மூர்த்தி போர் புரியும் விருப்பம் கொண்டு போருக்கு தயாரான நிலையில் அங்கேயே நின்றார். வலிமைமிக்க கரங்களை உடைய வீரபத்ரர் கேசவனாரை பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை நோக்கி பின்வருமாறு கூறலானார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே, எனது அளவற்ற வலிமையை நன்கு அறிந்திருந்தும் தாம் எதற்காக இங்கு வந்தீர்? தட்சனின் பக்கம் நின்று தாம் எவ்வாறு வெற்றி பெறப் போகிறீர்? அதை எனக்கு விளக்கி கூறவும். பாவமற்றவரே, தாக்ஷாயினி சதிதேவி என்ன செய்தாள் என்பதை தாம் காணவில்லையா? தட்சனின் யாகத்தில் ஒரு பங்கை அவிர்வாகத்தை பெறுவதற்காகவே நீரும் இங்கு வந்துள்ளீர். வலிமைமிக்க கரங்களை உடைய இறைவா, தமக்கும் நான் ஒரு பலி இடுதலை அவிர்வாகத்தை அளிக்கப் போகிறேன். இவ்வாறு கூறிய பின் அனைத்திற்கும் முன்னதாக நம்மை போன்ற தோற்றம் கொண்ட பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே அவர் பணிந்து வணங்கினார். பின்னர் வீரபத்ரர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் முன் சென்று பின்வரும் வார்த்தைகளை கூறலானார். எனக்கு தாம் சம்புமூர்த்தியை போன்றவராவீர், இதில் எவ்வித ஐயமும் இல்லை. ஆயினும் வலிமை மிக்க கரங்களை உடைய இறைவா, தாம் என்னுடன் போரிடும் விருப்பத்துடன் என்னை எதிர்கொள்கிறீர். தாம் இங்கேயே தொடர்ந்து நிலைத்திருப்பீராயின் நான் தமக்கு முக்தியை மறுபிறவியற்ற நிலையை அருள்வேன். அறிவு கூர்மை மிக்க வீரபத்ரரின் அந்த வார்த்தைகளை செவிமடுத்ததும் அனைத்து இறைவர்களுக்கும் இறைவனான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு புன்னகையுடன் பின்வருமாறு கூறலானார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மூர்த்தி கூறினார், பேரறிவு உடையோனே, தாம் ருத்ரரின் தேஜஸிலிருந்து தோன்றியவர். தாம் மிகவும் தூயவனாகவும் புனிதனாகவும் திகழ்கிறாய். இந்த தக்ஷன் யாகத்திற்கு வருமாறு என்னை முன்னரே பலமுறை வேண்டிக் கொண்டிருந்தான். நான் என் பக்தர்களுக்கு கட்டுப்பட்டவன். மகேஸ்வரனாரின் நிலையும் அதுவே ஆகும். அந்த காரணத்தினாலேயே ருத்ரரின் சீற்றத்திலிருந்து தோன்றிய வீரபத்ரனே, நான் தக்ஷனின் இந்த யாகத்திற்கு வருகை தந்துள்ளேன்.
ஒன்று நான் தம்மை அடக்குவேன் அல்லது தாம் என்னை அடக்குவாய். கோவிந்தர் இவ்வாறு கூறியதும் வலிமை மிக்க கரங்களை உடைய அந்த வீரபத்ரர் புன்னகைத்து பணிவுடன் வணங்கியவாறே ஜனார்த்தன பெருமாளிடம் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் பின்வருமாறு கூறலானார். சிவபெருமான் எத்தகையவரோ நீரும் அத்தகையவரே, தாம் எத்தகையவரோ சிவனாரும் அத்தகையவரே. நாங்கள் அனைவருக்கும் உங்களுக்கும் சங்கரனாருக்கும் தொண்டர்களே ஆவோம். அவரது வார்த்தைகளை செவிமடுத்ததும் பரம்பொருளாம் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவான அச்சுத மூர்த்தி புன்னகையுடன் பின்வரும் வார்த்தைகளை கூறலானார். வலிமை மிக்க கரங்களை உடைய இறைவா, எவ்வித தயக்கமும் இன்றி என்னுடன் போரிடுவாயாக. உனது அம்புகளாலும் அஸ்திரங்களாலும் நான் முழுமையாக திருப்தி அடைந்ததும் எனது சொந்த இருப்பிடத்திற்கு திரும்பிச் செல்வேன். அப்படியே ஆகட்டும் என்று கூறியவாறே மிகுந்த வலிமை வாய்ந்த வீரனான வீரபத்ரர் தனது மிகச்சிறந்த அஸ்திரத்தை ஏந்தி சிங்கத்தை போல கர்ஜித்தார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மூர்த்தியும் தனது பேரொளி எழுப்பும் சங்கத்தினை முழங்கினார். அந்த ஓசையினை செவிமடுத்ததும் போர்க்களத்திலிருந்து ஓடி மறைந்திருந்த தேவர்கள் மீண்டும் திரும்பி வந்தனர். தேவேந்திரன் உள்ளிட்ட திசை காவலர்கள் அனைவரும் தங்கள் படைகளை அணிவகுத்து நிறுத்தினர். அப்போது 100 முனைகளை கொண்ட தனது வஜ்ராயுதத்தால் தேவேந்திரன் நந்தியின் மீது தாக்கினான். அதற்கு பதிலாக நந்தி தேவர் தனது திரிசூலத்தால் தேவேந்திரனின் சக்கரனின் மார்பின் நடுப்பகுதியில் தாக்கினார். வாயுதேவன் பிருங்கியின் மீது தாக்கினார். பிருங்கி முனிவரும் பதிலுக்கு வாயுவின் மீது தாக்கினார். கூர்மையான முனையுடைய திரிசூலத்தை கரத்தினில் ஏந்தி போருக்கு முழுமையாக தயாராக நின்றிருந்த மிகுந்த வலிமை வாய்ந்த மகாகாலன் கனத்த தண்டாயுதத்தை ஏந்தி இருந்த யமனுடன் போரிட்டார். கூக்ஷ்மாண்டர்களின் தலைவன் குபேரனுடன் மோதினான். மிகுந்த வலிமை வாய்ந்த முண்டன் வருணனுடன் போரிட்டான். அவன் போரிட்ட அந்த பெரும் வலிமையை கண்டு மூவுலகத்தாரும் வியந்து போற்றினர். அளவற்ற ஆற்றல் கொண்ட சண்டன் நிருதியுடன் மோதி அவனது அசுரத்தன்மையை பரிகசிப்பது போல மிக கொடியதொரு அஸ்திரத்தை பயன்படுத்தி போரிட்டான். பெரும் தலைவனான பைரவர் யோகினி கூட்டத்தாரை சூழக்கொண்டு தேவர் படைகளை சிதறி அடித்து அவர்களின் வியக்கத்தக்க இரத்தத்தை பருகினார். க்ஷேத்திரபாலர்கள், பூதங்கள், பிரமதகணங்கள், குஹ்யகர்கள், சாக்கினிகள், டாக்கினிகள், அச்சமூட்டும் 9 துர்க்கைகள், யோகினிகள், யாதுதானிகள், கூக்ஷ்மாண்டர்கள் மற்றும் பிற கணங்கள் அனைத்தும் கர்ஜனை செய்து இரத்தத்தை பருகியதுடன் பெருமளவு சதையையும் தின்று தீர்த்தனர். தனது படை வீரர்கள் இவ்வாறு விழுங்கப்படுவதை கண்ட தேவர்களின் அரசனான தேவேந்திரன் நந்தி தேவரை பின்னால் விட்டுவிட்டு வீரபத்ரனை போருக்கு அழைத்தான். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவுடனான போரை விடுத்து வீரபத்ரன் தேவேந்திரனுடன் போரிடத் தொடங்கினான். அவ்விருவருக்கும் இடையே செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய கோள்களுக்கு இடையே நிகழும் போரைப் போலவே மிக கோரமானதாக அமைந்தது. வீரபத்ரனாரை கொல்ல விரும்பி தேவேந்திரன் அதற்கான ஆயத்தங்களை அவசரமாக செய்து கொண்டிருந்த வேளையில் வீரபத்ரனார் கடும் சீற்றமடைந்து தனது ஐராவத யானையின் மீது அமர்ந்திருந்த தேவேந்திரனை அம்பு மழையால் மூழ்கடித்தார். எவராலும் கட்டுப்படுத்த முடியாத அளவற்ற வலிமை கொண்ட அந்த வீரபத்ரனை தேவேந்திரன் தனது 100 முனைகள் கொண்ட வஜ்ராயுதத்தால் உடனடியாக தாக்கினார். அப்போது வீரபத்ரன் தேவேந்திரனையும் அவனது யானையையும் வஜ்ராயுதத்தையும் சேர்த்து ஒரே அடியாக விழுங்கிவிட முயன்றான். தேவேந்திரனை கொல்ல துணிந்த நிலையில் வீரபத்ரரை அவ்வாறு கண்ட பூதங்கள் அனைத்தும் ஹா ஹா ஐயோ ஐயோ என்று உரத்த குரலில் கூச்சலிட்டன. தேவேந்திரனை கொல்ல முற்பட்ட வீரபத்ரனை கண்ட பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு விரைந்து அவ்விடம் வந்து வீரபத்ரரின் முன்னே வந்து நின்றார். அவர் சக்கரனை பின்னுக்கு தள்ளிவிட்டு தேவேந்திரனை பின்னுக்கு தள்ளிவிட்டு வீரபத்ரனுடன் போரிட்டார். அவர்களுக்கு இடையிலான போர் மிகவும் கடுமையாக இருந்தது. பின்னர் அவர்கள் பல்வேறு வகையான ஆயுதங்கள் மற்றும் எரிபடைகளை கொண்டு போரிட்டனர். நந்தி தேவரை மீண்டும் கண்டதும் போர்க்கலையில் வல்லவனான தேவேந்திரனான சக்கரன் அவனுடன் ஒரு கடும் துவந்த யுத்தத்தில் ஈடுபட்டான். தேவர்களுக்கும் பிரமதர்களுக்கும் இடையே ஒரு பெரும் மோதல் ஏற்பட்டது. பிரமதர்கள் தேவர்களால் நசுக்கப்பட்டனர். அவர்கள் அனைவரும் போர்க்களத்திலிருந்து ஓடிவிட்டனர்.
கணங்கள் போர்க்களத்திலிருந்து முகத்தை திருப்பிக் கொண்டு ஓடுவதைக் கண்டதும் ருத்ரனாரின் சீற்றத்திலிருந்து தோன்றியிருந்த அந்த கிருமி சார்ந்த நோய்கள் அனைத்தும் தேவர்களை நோக்கி பாய்ந்து வந்தன. தேவர்கள் காய்ச்சல்களால் பீடிக்கப்பட்டிருப்பதைக் கண்ட பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு புன்னகைத்தவாறே தேவர்களை ஒருவரை ஒருவராக உயிருடன் பிடித்து கொண்டார். அந்த நோய்களை தணிப்பதற்காக அவர் அஸ்வினி தேவர்களை அழைத்தார். மிகுந்த நுண்ணறிவு கொண்ட அந்த பெருமான் நோய்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தையும் மருந்தையும் நிவாரணத்தையும் கவனமாக ஆராய்ந்து தீர்மானிக்குமாறு அவர்களை பணித்து அதையே அவர்களுக்கு வழங்கினார். அஸ்வினி தேவர்கள் காய்ச்சல்களையும் சன்னிபாத காய்ச்சல் நோய்களையும் பிற தீய சக்திகளையும் பிடித்து அடக்கினர். அவர்கள் தேவர்களை காய்ச்சலிலிருந்து விடுவித்து மகிழ்ச்சியடைய செய்தனர். நீண்ட நேரம் அந்த மகிழ்ச்சியில் திளைத்தனர். யோகினி சக்கரமும் அவர்களால் அடக்கப்பட்டது. கூர்மையான அம்புகளை கொண்டு அவர்கள் மிகுந்த ஆவேசத்துடன் இருந்த பைரவனாரை வீழ்த்தினர். கணங்களையும் கீழே சாய்த்தனர். தனது படை தேவர்களால் சிதறடிக்கப்பட்டு அவர்களாலேயே கீழே வீழ்த்தப்பட்டதை கண்ட வீரபத்ரன் கடும் சீற்றமடைந்து பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மூர்த்தியிடம் பின்வருமாறு கூறலானான். வலிமை மிக்கவரே, தாம் ஒரு வீரதீர போர் வீரன். உண்மையில் தாமே தேவர்களின் பாதுகாவலனாவீர். தாம் அவ்வாறு கருதினால் தாம் என்னுடன் கடுமையாக போரிடலாம். இவ்வாறு கூறியதும் மிகுந்த வலிமை வாய்ந்த வீரபத்ரன் தனது தலைவர்களுக்கும் தலைவனான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவினை நெருங்கி சென்று அவர் தனது கூர்மையான அம்புகளை பொழிந்தார். அப்போது அந்த பெருமான் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தனது சக்கரத்தை கொண்டு வீரபத்ரனை தாக்கினார். அந்த சக்கரம் தன்னை நோக்கி வருவதை கண்ட வீரபத்ரனார் அதை அந்த கணமே விழுங்கிவிட்டார். தனது சக்கரம் விழுங்கப்பட்டதை கண்ட எதிரிகளின் நகரங்களை வென்றவனான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தனது வாக்கினை தடவி அழுத்தி பார்த்தார். இவ்வாறு அந்த சக்கரம் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மூர்த்தியால் ஏவப்பட்டது. தனது சக்கரத்தை எடுத்துக்கொண்டு உயரிய இயல்புடையவரும் இப்பிரபஞ்சத்தின் ஏக பெரும் தலைவருமான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு விண்ணுலகம் சென்றார். பகைவர்களுக்கு சற்றும் தாங்கொண்ணா வகையில் தாம் செய்து முடித்த அனைத்தையும் உணர்ந்து கொண்ட அவர் தம் கடமையை நிறைவேற்றியதில் மன நிறைவு கொண்டார். 4ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.